இளவரசரும் மயிலும். ஒரு காலத்தில் தொலைவில் உள்ள தெற்கு கடல்களில் சூரிய ஒளி நிறைந்த ஒரு தீவில் ஒரே ஒரு மகனை மட்டுமே கொண்ட ஒரு மன்னர் வாழ்ந்து வந்தார். சூரியன் எப்போதும் பிரகாசிப்பதால் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தனர். மேலும் எப்போதும் நிறைய உணவு இருந்தது. மன்னர் மட்டுமே வருத்தமாக இருந்தார். ஏனென்றால் அவரது சிறிய மகன் பிறப்பிலிருந்தே ஊமையாக இருந்தான். மேலும் ஒருவராலும் அவனை ஒரு சத்தம் கூட எழுப்ப வைக்க முடியவில்லை. அதே தீவில் பாங்கோ என்ற சுறுசுறுப்பான கலகலப்பான ஒருவன் வாழ்ந்தான். அவன் வெயிலில் சோம்பேறியாக இருப்பதையும் மக்களை ஏமாற்றுவதையும் விரும்பினான். ஆனால் எந்த வகையான வேலையையும் வெறுத்தான். வயல்களில் வேலை செய்ய வேண்டியிருந்தபோது பாங்கோ பொதுவாக எங்கேயும் காணப்பட மாட்டான். இறுதியில் கிராமவாசிகள் இதில் சோர்வடைந்தனர். அவர்கள் பாங்கோவிடம், உன் பங்கை நாங்கள் இனிமேல் செய்ய மாட்டோம். உலகிற்கு சென்று உன் சொந்த வாழ்க்கையை சம்பாதித்துக்கொள் என்று கூறினர். பாங்கோ கிராமத்தை விட்டு வெளியேறி தன் அதிர்ஷ்டத்தை தேடி புறப்பட்டான். இறுதியில் அவனுக்கு பசி எடுத்தது. மேலும் சிறிது உணவு கிடைக்குமா என்ற நம்பிக்கையில் வழியிலிருந்த ஒரு சிறிய வீட்டில் நின்றான். அங்கு வசித்த பெண் மகிழ்ச்சியுடன் தன் உணவை அவனுடன் பகிர்ந்து கொண்டாள். அவர்கள் சாப்பிடும்போது அந்த பகுதியின் அனைத்து செய்திகளையும் அவனிடம் சொன்னாள். அவள் அவனிடம் அருகிலுள்ள ஒரு அழகிய அரண்மனையில் வசிக்கும் மன்னரை பற்றியும் தன் சிறிய மகனுக்கு ஒரு குரல் கொடுக்க முடிந்த எவருக்கும் அவர் அறிவித்த பெரும் வெகுமதியை பற்றியும் சொன்னாள். அவர் ஒரு அறை நிறைய உணவு, ஒரு அறை நிறைய தங்கம் மற்றும் ஒரு அறை நிறைய நல்ல ஆடைகளை வழங்குவதாக அறிவித்துள்ளார். ஆனால் இதுவரை யாரும் வெகுமதியை கோரவில்லை என்று அவள் பாங்கோவிடம் சொன்னாள். இளவரசனுக்கு ஒரு குரலை கண்டுபிடிக்க முயற்சிப்பதற்காக மன்னரின் அரண்மனைக்குச் செல்ல பாங்கோ முடிவு செய்தான். எனவே அவன் மீண்டும் புறப்பட்டான். சிக்கலை பற்றி ஆழமாக யோசித்தான். விரைவில் அவன் ஒரு சிறிய வயதான மனிதனைக் கண்டான். அவன் பாங்கோ பார்த்ததிலேயே மிகவும் வயதானவனாகவும் பலவீனமானவனாகவும் காணப்பட்டான். தன்னை விட கிட்டத்தட்ட பெரிய ஒரு மூட்டையைச் சுமந்து சென்றான். இதயத்தில் ஒரு கனிவான ஆத்மாவாக இருந்ததால் பாங்கோ நின்று, வணக்கம் தந்தையே. அது கனமான மூட்டையாக தெரிகிறது. நான் அதை உங்களுக்காக சுமக்கிறேன் என்று சொன்னான். நன்றி என் மகனே, நீ மிகவும் அன்பானவன் என்று வயதானவர் சொன்னார். அவர்கள் ஒன்றாக செல்லும்போது அவர் பாங்கோவிடம் எங்கு செல்கிறார் என்று கேட்டார். ஆனால் அதை நான் எப்படி செய்வது என்று எனக்கு இன்னும் தெரியவில்லை. இது ஒரு கடினமான பிரச்சனை. இருப்பினும் வெகுமதி மிகப்பெரியது. அது மட்டும்தானா என்று சிறிய வயதான மனிதன் சொன்னான். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதை கேட்பவர்கள் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் சக்தி கொண்ட ஒரு அழகான குரலை கண்டுபிடிப்பது. மேலும் இளவரசனும் அதை கேட்பதை உறுதி செய்வதுதான். அது அவனை மிகவும் கவர்ந்திழுக்கும். அதை அவன் கட்டாயம் பின்பற்ற வேண்டுமென்று உணர்வான். அதை கூறி வயதானவர் பாங்கோவிடமிருந்து தன் மூட்டையை எடுத்துக்கொண்டு தன் வழியில் சென்றார். பாங்கோ தனது நல்ல அதிர்ஷ்டத்தில் மகிழ்ச்சியடைந்தான். அவன் செல்லும்போது ஒரு பன்றியைச் சந்தித்தான். சொல் என் நண்பனே, நீ மன்னரிடம் பேச அரண்மனைக்குச் சென்றால் என்ன சொல்வாய் என்று அவன் கேட்டான். அவன் ஒரு ஆட்டையும் பின்னர் ஒரு கோழியையும் சந்தித்தான். ஆனால் அவற்றின் குரல்கள் ஒரு இளவரசனுக்கு போதுமானதாக இல்லை என்று நினைத்தான். பிளேஹ் 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 என்று ஆடு கத்தியது. கிளக் 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 என்று கோழி பதிலளித்தது. பாங்கோ வருத்தத்துடன் தலையை ஆட்டினான். பாங்கோ கிட்டத்தட்ட நம்பிக்கையை இழந்திருந்தான். அப்போது அவன் ஒரு வேலியின் மேல் அமர்ந்திருந்த ஒரு அசிங்கமான மங்கலான சாம்பல் நிற மயில் ஒன்றைக் கண்டான். நீ மன்னரிடம் பேச அரண்மனைக்கு சென்றால் என்ன சொல்வாய் என்று அவன் கேட்டான். மயில் அவனை பெருமையுடன் பார்த்தது. நான் வாயை திறந்து பாடினாலே போதும், என் குரல் அவர்கள் அனைவரையும் மயக்கி அமைதியாக்கிவிடும். அதை கூறி மயில் தன் வாயை திறந்து ஒரு பாடலை பாடியது. அது மிகவும் அழகாக இருந்தது. காற்று கூட இலைகளை அசைப்பதை நிறுத்தி அமைதியாகிவிட்டது. பாங்கோ அரண்மனைக்கு சென்று மன்னரை காண அனுமதி கேட்டான். நீங்கள் அரண்மனையில் ஒரு போட்டியினை நடத்த வேண்டும் என்று பாங்கோ சொன்னான். மற்றும் சிறந்த பாடகருக்கு ஒரு பெரிய வெகுமதியை வழங்க வேண்டும். போட்டி நாள் வந்தபோது மன்னர், ராணி மற்றும் நீதிமன்றம் முழுவதும் கூடியிருந்தனர். சிறிய ஊமை இளவரசன் மட்டும் காணவில்லை. ஏனென்றால் பாங்கோ அவனை பார்வைக்கு தெரியாத இடத்தில் வைத்து கவனமாக கேட்கச் சொல்லியிருந்தான். முதலில் பன்றி, ஆடு மற்றும் கோழி பாடின ஒரு பயங்கரமான சத்தத்தை உண்டாக்கின. அதனால் மன்னர் தன் காதுகளை மூடிக்கொள்ள விரும்பினார். மங்கலான சாம்பல் நிற மயில் பெருமையுடன் முன்னோக்கி நடந்து தன் வாயை திறந்தது. அது மிகவும் அழகான ஒரு பாடலை பாடியது. அதனால் நீதிமன்றம் முழுவதும் அமைதியாகி அசைவின்றி நின்றது. இளவரசன் இவ்வளவு அழகான எதையும் தான் கேட்டதில்லை என்று நினைத்தான். மேலும் அந்த பாடலை பின்பற்ற அவன் வாயை திறந்தான். அனைவருக்கும் ஆச்சரியமளிக்கும் விதமாக மயிலின் பாடல் முற்றத்தின் வேறு ஒரு பகுதியிலிருந்து மீண்டும் ஒலிக்கப்பட்டது. மகிழ்ச்சியடைந்த மன்னர் பாடிக்கொண்டிருப்பது தன் மகன்தான் என்று கண்டார். மயில் தன் வாயை திறந்தது. ஆனால் இப்போது ஒரு அசிங்கமான குரோக் சத்தம் மட்டுமே வெளியே வந்தது. நீ என்னை ஏமாற்றிவிட்டாய் என்று அது கோபத்துடன் கத்தியது.
நீ ஒரு பெரிய சேவையை செய்திருக்கிறாய், உனக்கு நல்ல வெகுமதி கிடைக்கும் என்று மன்னர் பாங்கோவிடம் சொன்னார். இருப்பினும் மயிலை ஏமாற்றியதற்காக நீ தண்டிக்கப்பட வேண்டும். உனக்கு உணவு மற்றும் தங்கம் கிடைக்கும், ஆனால் நல்ல ஆடைகள் மயிலுக்குச் செல்லும். எதிர்காலத்தில் தன் குரலை இழந்ததற்காக அது எப்போதும் மிகவும் அழகான பறவையாக இருக்கும். அப்படியே நடந்தது. பாங்கோ தனது வெகுமதியை பெற்றான். மயில் தன் குரலை இழந்தது, ஆனால் மிக அழகான வண்ணங்களில் அலங்கரிக்கப்பட்டது. சிறிய இளவரசன் ஒரு குரலை பெற்றான். அவன் எங்கு சென்றாலும் பாடுவதில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். தீவை ஒரு பாட்டு பூமியாக மாற்றினான். நீதி: பெருமை தன் குரலை இழக்கலாம், ஆனால் தயை மற்றும் புத்திசாலித்தனம் மகிழ்ச்சிக்கு உயிர் கொடுக்கிறது. மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக தங்கள் பரிசுகளை பகிர்ந்து கொள்பவர்கள் உலகத்தை பாடல் மற்றும் ஒளியால் நிரப்புகிறார்கள்.